நல்லூர் இணக்கம் நாளும் வளர்ந்திட எதிர்க்கட்சி சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்க. இன்று பாஜக முன்னாள் தலைவர் ஒரு வழக்குக்காக நீதிமன்றம் வந்தபோது நிகழ்ந்த அவருடைய ஒரு பேட்டியையும், அவர் எந்த வழக்குக்காக கோர்ட்டில் வந்தார் என்ற தகவலையும் இன்று பார்ப்போம். இணைந்திருப்போம் எதிர்க்கட்சியுடன். எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல, முன்னாள் தலைவர் கே அண்ணாமலை அவர்கள் போன வருடம் திமுக அமைச்சர்கள் ஊழல் பட்டியலை டிஎம்கே ஃபைல் என்ற ஃபைலை வெளியிட்டார். அது பேசுபொருளாக மாறியது. அது பேசுபொருளாக மாறியபோது திமுக அமைச்சர் டி.ஆர். பால் அவர்கள் கோர்ட்டிலே மான வழக்கு கேஸை அண்ணாமலை மேல் போட்டிருந்தார். அந்த வழக்குக்காக இன்று அண்ணாமலை வந்திருந்தார். மேலும் அண்ணாமலை அந்த வழக்குக்காக பல தடவை ஆஜராகி கொண்டிருக்கிறார். டி.ஆர். பாலுவும் ஆஜராக என்று அண்ணாமலை வக்கீல் கோரிக்கை வைத்துள்ளார். ஏனென்றால் அந்த ஃபைலில் அண்ணாமலை வெளியிட்டது அனைத்தும் உண்மை என்ற தகவலை நீதிமன்றத்தில் தெரிவிப்பதற்காகத்தான் டி.ஆர். பாலுவை கோர்ட்டுக்கு வரவழைக்க உள்ளனர். ஆனால் கோர்ட்டுக்கு அண்ணாமலை தன்னால் வந்தாலும் டி.ஆர். பாலு இன்று கோர்ட்டுக்கு வரவில்லை. அதை நீதிபதிகள் சில நாட்கள் தள்ளி வைத்திருக்கிறார். அது கோர்ட்டுக்கு தள்ளி வரும்போது, வாய்தா வரும்போது கண்டிப்பாக அடுத்த முறை டி.ஆர். பாலு கோர்ட்டில் ஆஜராக வேண்டும் என்று அண்ணாமலை என்று வரவேற்று இருதரங்கு வரவேற்றிருக்கிறார். ஆகவே டி.ஆர். பாலு அவர்கள் கோர்ட்டிலே கண்டிப்பாக எதிர்வருமாகளிலே ஆஜராகி இந்த டிஎம்கே ஃபைல் என்ற அவர் சொத்து பட்டியலில் வெளியிட்ட அண்ணாமலையின் செய்தி பொய்தான் என்று கோர்ட்டிலே வாதாட வேண்டும் என்று கூறி, அடுத்ததாக அதிமுக கூட்டணியை பற்றி நிருபர்கள் கேட்டனர். கூட்டணியிலே அதிமுக கூட்டணி என்பது தேசிய தலைமை எடுத்துட்டது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே விதத்தில் அமித்ஷா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்று பல தினத்தந்தி பல சோசியல் மீடியாவுக்கும் பேட்டியளிக்கும் போது கூட்டணி ஆட்சி தான் என்று பிஜேபி தலைவர் அமித்ஷா தெரிவிக்கும் போது நான் எப்படி கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொல்ல முடியும்? நானும் அதைத்தான் சொல்ல முடியும். நீங்கள் வேண்டுமென்றால் அதிமுக மேல் மற்ற தலைவர்கள் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து அதிமுகவுடன் கூட்டணி ஆட்சியில் என்று பேசி தீர்த்து கொள்ளலாம். அப்படி பேசும்போது அங்கே அமித்ஷா மாறி கருத்து வேறு கருத்து சொன்னால் அதையே மறுபடியும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அண்ணாமலை தெரிவித்தார். ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே சில குழப்பங்கள் பிஜேபி அதிமுக கூட்டணியில் நடைபெற்றுக் கொண்டிருந்தன இருக்கின்றன. இதை மறுக்க முடியாது. ஏனென்றால் கூட்டணி ஆட்சியில் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட்டணி ஆட்சி என்று பாரதிய ஜனதா தலைவர்களும் கூறியிருப்பது அனைவருக்கும் தெரியும். இந்த நிலையிலே அண்ணாமலை வேறொரு கருத்தையும் இன்று பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியிருந்தார். அது என்னவென்றால், சும்மா அதிமுக கூட்டணியை உடைக்கிறதுலாம் சொல்ல வேண்டாம். உடைப்பதற்கு நான் எந்த முயற்சியும் செய்யவில்லை. பாஜக தலைவர் அமித்ஷா கூட்டணி ஆட்சி தான் என்று ஆணித்தரமாக சொல்லும்போது நான் என்ன கூட்டணி ஆட்சி இல்லை என்று பிஜேபி கூட்டணி ஆட்சி இல்லை என்று பிஜேபி ஆட்சி சார்பில் நான் சொல்ல முடியுமா என்று கேட்டிருக்கிறார். ஆகவே அதிமுக தலைமை உடனடியாக அமித்ஷாவுடன் டெல்லி சென்று பேசி இந்த முக்கியமான இந்த செய்தியை தெளிவுபடுத்தி மக்களுக்கு, ஏன்னா தேர்தல் வரும் நேரத்தில் இந்த குழப்பம் இருக்கக்கூடாது. பாரதிய ஜனதா தலைமையும் அதிமுக தலைமையும் பேசி இந்த குழப்பத்தை நீக்கி உடனடியாக பிரச்சாரத்தை தொடர வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு, அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மற்ற கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்ட. எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல,